ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்து நமக்குள்ளால என்றைக்கு பிறக்கிறாரோ அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதில் ஆண்டவர் இருதயத்தில் பிறக்கலாம், மறுபடி பிறக்கலாம். 15 வயசில் அல்லது 20 வயசில், 24 வயசில், 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 70 வயசு கூட என்றைக்கு அந்த இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிற அல்லது நமக்குள்ள வாசம் பண்ணுகிற, நம்மோடு இருக்கிற ஒரு மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள். 27 வயதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளால பிறந்தார். இன்றைக்கு 56 வயதாகிறது. அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானம் எனக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்ததுனால அங்கே அந்த ஜனங்களுக்குள்ளால மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. இரட்சகர் பிறந்திருக்கிறார், என்னை மீட்பர் பிறந்திருக்கிறார், என்னை ரட்சிக்கும்படியாக ஒருவர் வந்திருக்கார் என்கிற ஒரு ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டானது அந்த தேசத்தில். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது அல்ல பெரிய ஒரு வெளியே ஆடம்பரங்களும் தோரணங்களும் களியாட்டுகளும் அல்ல. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ளால பிறக்கிறாரோ அதுதான் பாருங்க ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அந்த நாளை ஒருவரால் மறக்கவே முடியாது. என்றைக்கு இவங்க பிறந்தார் என்று கேட்டால் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். 27வது வயதில் ஆண்டவர் இந்த நாளில் என் உள்ளத்தில் பிறந்தார். அது முதல் இந்த சந்தோஷத்தை யாரும் திருடிக்கொள்வதற்கு முடியலை, திருடிக்கொள்ளும்படியாக நானும் விடலை. அந்த சந்தோஷத்தை நான் வைத்திருக்கிறேன். அது கடைசி வர அந்த சந்தோஷத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் அது இன்னும் என்னை ஆசீர்வதிக்கும், இன்னும் உயர்த்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் எனக்குள்ளால பிறந்திருக்கிறாரா என்பதை நீங்கள் முதலாவது ஆராய்ந்து பாருங்க. இல்லை பிறக்கலைன்னா இன்னைக்கு அந்த ஆண்டவரை வீட்டுக்குள்ளால் அழைத்துக் கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சகேவு என்ற ஒரு மனுஷனை குறித்து அங்கே அழகாக போட்டிருக்கோம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடும்படியாக, பார்க்கும்படியாக வகை தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சனைன்னா இயேசுவை நான் காண, தரிசிக்கணும். கேள்விப்பட்டிருக்கிறாரு, அவர் அற்புதம் செய்கிறாரு, நன்மையான காரியம் செய்கிறாரு என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவரை தேடுகிற வகை தேடுகிறான், அவரை கண்டுபிடிக்கிறான், வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வர்றார். வீட்டுக்குள்ள வந்த உடனே சகே சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் விட்டுறேன், என் பாவத்தையெல்லாம் அறிக்கிடுறேன், அநியாயத்தெல்லாம் விடுறேன் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளால ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது. பாருங்க, சகை வாழ்க்கையில அன்றுதான் அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தில் பிறந்திருக்கிற நாள். அது மறக்க முடியாத ஒரு நாள். எனவே எல்லாவற்றையும் விட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு, அநியாயம் செய்தோம் என்றால் நான் நாளத்தனையாக கொடுக்கிறேன், நான் என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அது மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக சகைவுக்கு அன்றைக்கு அமைந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியை, உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான இரட்சகர் பிறந்த அந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள்ளால இருக்கிறாரா, இதயத்துக்குள் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பாருங்க. இல்லைன்னா ஜெபிங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, எனக்குள்ளால வாங்க, தங்கிருங்க, எனக்குள்ளால வாசம் பண்ணுங்கன்னு கேளுங்க. இதோ வாசல் படி தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் உள்ளத்தில் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, என் உள்ளத்தில் வாங்க, இல்லத்தில் வாங்க, அதான் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உயிரத்தில் வந்து வாசம் பண்ணுவார். அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். அதிகம் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் முழுவதுமாக இந்த கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலை எனக்குள்ளால இருதயத்துக்குள்ளால பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு விருப்பத்தோடு கூட வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறப்பீராக. மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்திரன் இருக்கும் மட்டும், சூரியன் இருக்கும் மட்டும், நட்சத்திரம் இருக்கும் மட்டும் நீதிமானுடைய வாழ்க்கையில சமாதானம் குறையாதுன்னு சொன்னது போல அந்த சமாதானம் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.